ஹலோ மக்களே, 2 மாதத்துக்கு அப்புறம் ஃபைனலாக ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் ஊருக்கு போகணும், இல்லை எதனா இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னா தான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்குமே ஹெக்டிக்காக இருக்கும். நான் ப்ரீவியஸ் டே எந்த திங்ஸுமே ஊருக்கு போக பேக் பண்ணல. சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு லெத்தாஜிக்கு ஆடிட்டு கிடந்தேன். பார்த்தா இன்றைக்கி எனக்கு பேக் டு பேக் கால்ஸு அண்ட் ஒர்க்குமே ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்துச்சு. மண்டக்குள்ளே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஐயோ நம்ம எந்த திங்ஸுமே ஊருக்கு போக பேக் பண்ணலையே அப்படின்னு. அப்புறம் இடையில கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அப்பாடா அப்படின்னு என்னோடய திங்ஸை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு எந்த ட்ரெஸ்ஸு நீ ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்படியே அவள்கிட்ட பேசிக்கிட்டே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எங்கேயாவது ஊருக்கு போகணும் இல்லை பேக் பண்ணணும் அப்படின்னாலே என் மண்டையே பிச்சுக்கிட்டுரும். பிகாஸ் நான் எல்லா திங்ஸையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டேனா இல்லை எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் எப்போதுமே திங்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் எந்த ஞாபகத்துலையோ திருப்பி அதே திங்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்ட்குள்ளேயே வச்சிருவேன். வீட்டுக்கு போயிட்டு தான் ஞாபகம் வரும், ஐயோ அந்த திங்ஸை திருப்பி கபோர்ட்குள்ளேயே எடுத்து வச்சுட்டோமேனு. அதுவும் அந்த டைம் எங்கள் வீட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எல்லா திங்ஸும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்னு எழுதி வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி கரெக்டாக முடிச்சுட்டும் திருப்பி எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன், இதை எடுத்து வச்சுட்டேனா இல்லை அதை எடுத்து வச்சுட்டேனா அப்படின்ட்டு. அப்புறம் 11:30 நைட்டு பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன். பஸ்ஸை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் பஸ் வந்து அவசரத்தில் கடக்கடன்னு ஏறிட்டேன். சரி பஸ்ஸு உள்ளாரையாவது உட்காந்துட்டு எடுக்கலான்னு எடுத்துகிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் இறங்கினோனையே அழகாக எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். எடுத்துகிட்டு இருக்கிறப்பயே டிரைவர் வந்து என்னை காரி துப்புற மாதிரி பார்த்தாரு. சரி அதையும் அப்படியே தொடச்சி போட்டு அப்பா வந்தாங்க. அப்படியே பைக்கில் ட்ராவல் பண்ணது, அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் என் ஊரை பார்த்தது எல்லாமே ஜாலி ஆகிட்டு. அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம வந்து சென்னையில் மாலு தேட்ரு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப தனி ஃபீல் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே எப்போதும் என்னை வெல்கம் பண்ணுற ஒரே ஜீவன் வந்து என்னோட ப்ரூசர் மட்டும்தான். அப்புறம் வந்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் எப்போதும் கத்துறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நான் வந்துட்டேன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை வம்பளுத்துட்டு இன்னைக்கு வீடியோவை முடிச்சுட்டேன் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரி.